உங்கள் சிந்தனைக்கு இது உங்கள் வாழ்வுக்கான நல்வார்த்தை. சில தவறுகள் பார்க்கும் இடத்தில் இல்லை, பார்க்கும் விதத்தில் தான் இருக்கிறது. வாழ்வில் நாம் பெறும் அனைத்தும் வெற்றியும் இல்லை, அதே போல் நாம் இழக்கும் அனைத்தும் தோல்வியும் இல்லை. இங்கு நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே தேவனின் சித்தப்படிதான் நடக்கின்றன. வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் போதே தொண்டையை அடைக்கும். பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது, சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை. தேங்கி கிடக்கும் குளம்தான் கல்லடி பட்டதும் கலங்கி போகிறது. எனவே நீ ஓடும் நதியாக இரு, எந்த தோல்வியும் உன்னை கலங்கடிக்க முடியாது. மனதில் எழும் எண்ணங்களை கவனி, அதன் ஆழத்தை உணரு, அதை அப்பொழுதே திருத்து, உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும். தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை, ஆனால் நீரில் மூழ்கும் போது நீங்கள் மரத்தை பிடித்துக் கொள்வீர்கள், தங்கத்தை பார்க்க மாட்டீர்கள். தேவைப்படும் போதுதான் பொருளின் மதிப்பு நமக்கு புரிகிறது. நம் வீடு சிறியது என்ற கவலை வேண்டியதில்லை, நமக்கு கார் இல்லை என்ற கவலை வேண்டியதில்லை. நம் வங்கியில் பணம் இல்லை என்ற கவலை வேண்டியதில்லை, ஏனெனில் இதை வைத்து உங்கள் சவக்குழி பெரியதாக இருக்க போவதில்லை. எதிலும் எளிமையே மகிழ்ச்சி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் நிம்மதியும் மனமகிழ்ச்சியும் நிச்சயம். துயரங்களை நம் மனதினுள் புகுத்தி வைத்தால் அது பல மடங்கு மிகுதியாகி மனச்சோர்வும் மேலும் பல துயரங்களும் நமக்கு ஏற்படும். எனவே துயரங்களை நாம் மறந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும். உறுதியான தேவ நம்பிக்கையானது மலை போன்ற பிரச்சனைகளை நகர்த்தி தெளிவான பாதையை உருவாக்கி தரக்கூடியது. எனவே மனதில் பலகீனமான எண்ணங்கள் வராமல் கவனமாக இருங்கள். குத்துவிளக்கு எவ்வளவு பிரகாசமாக எரிந்தாலும் அதன் அடியில் சற்று இருள் இருக்கத்தான் செய்யும். சிலரின் வாழ்க்கையும் இதை போலவே. நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவர் நல்ல நண்பர், சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுபவர் கள்வர். தேவையெனில் முகமறி தேடுவதும் தேவை முடிந்ததும் முகங்களையே மறந்து விடுவதும் இந்த உலகத்தினுடைய இயல்பு. எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்து விட்டால் எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும், மதிப்பதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும். அறியாமல் இருப்பது தவறல்ல, அறிய முயலாமல் இருப்பதுதான் தவறு. பணம் பொருள் என இந்த இரண்டுமே மனிதனின் வாழ்வில் சந்தர்ப்ப சூழ்நிலை மற்றும் குணத்தையும் மாற்றும் வல்லமை படைத்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.